இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் பார்த்து எல்லா ரெசிபீஸும் பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சாதத்துக்கு ஒரு அழகு அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போது கூட்டு செய்கிறதுக்கு சிறுபருப்பு 1 கப் கழுவி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, வாழைப்பூவை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி வெயிட் போட்டுட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம விட்டுடலாம். இப்போ இது 3 விசில் வர்றதுக்குள்ளே கருணக்கிழங்குக்கு நான் தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு கடாயில் மாற்றிடலாம். இதை ஃபர்ஸ்ட் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இப்போது கடாயில் இந்த கருணக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வேகணும். அதுக்காக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து இது கூட குட்டி சைஸ் புளி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே 3 விசிலும் வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி குக்கரை வந்து ஸ்டீம் போகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. இப்போது கத்திரிக்காய் வறுவல் செய்கிறதுக்கு பிளேட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது ஒரு பேஸ்ட் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்து இன்றைக்கி பெரிய கத்திரிக்காயில் தான் வறுத்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு கத்திரிக்காவை நல்லா ரவுண்டாக கட் பண்ணி அது மேலே தடவி ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காயில் நம்ம செய்யும் போது எண்ணெய் நிறைய தேவைப்படவே படாது. சப்போஸ் நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றிட்டா கூட அந்த தோசைக்கல்லுலேயே அந்த எண்ணெய் அப்படியே இருக்கும். இது எண்ணெய் அவ்வளோவா குடிக்காது இந்த கத்திரிக்காய். இப்போது தடவி இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. இப்போது தோசை தவாவில் தேவையான அளவு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம மசாலா தடவி வச்சோம்ல அந்த கத்திரிக்காவை ஒன்றா இதில் வச்சுருங்க. இதை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாகவும் வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு பக்கம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கூட்டை வந்து தாளிச்சிடலாம். அதுக்கு தாளிக்கிற கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்ப்பேன், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு இதை எடுத்து நம்ம அந்த கூட்டில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். ஏன்னா பருப்புக்கெலாம் நெய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது கருணக்கிழங்குக்கும் நம்ம மசாலா தடவி 5 to 10 மினிட்ஸ் ஊறி இருக்குது. இப்போ நம்ம தோசை தவாவில் எண்ணெய் சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் கருணக்கிழங்கை நம்ம வறுத்துடலாம். எப்போவுமே இந்த கருணைக்கிழங்கு, உருளைக்கிழங்குக்கெலாம் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கும் வந்து அந்த சேம் மசாலா தான், அந்த கத்திரிக்காய்க்கு என்ன மசாலா போட்டணும் அதே தான். இப்போது கருணைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. சாதம் கொதிச்சிட்ருக்கு. வடித்தா சாதமும் ரெடி ஆகிடும். இவ்வளோதான் நம்மளோட லஞ்ச் மெனு. சுட சுட சாதம், வாழைப்பூ கூட்டு, கத்திரிக்காய் வறுவல், கருணைக்கிழங்கு வறுவல், தயிர். இதெல்லாமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.